அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஎல் சரண்டர் களஞ்சியம் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு களஞ்சியம் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி உள்ளே போயிடுறோம். நம்ம முன்னாடியே இந்த இஎல் சரண்டர் டேட் தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் அந்த கட்டத்தில் நம்ம அப்ளை பண்ண முடியும்னு தெரியும். அதை தெரிஞ்சுட்டு இதுக்குள்ளே போயிட்டு மை ஆப்ஸில் லீவ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு சரண்டர் லீவை செலக்ட் பண்ணிக்கிறோம். சரண்டர் லீவை செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் கார்னரில் அப்ளை இருக்கும். அப்ளைவை கிளிக் பண்ணிக்கிறோம். ப்ரொப்போஸ் டேட்டில் நம்ம என்னையிலேருந்து பண்ண முடியுன்றதை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த கிளிக் பண்ணிடுறோம். நம்ம ரெகுலர் எம்ப்ளாயி, அதை மறந்துடக்கூடாது. நம்ம ரெகுலர் எம்ப்ளாயிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ 15 நாள் தான் நம்ம லீவ் சரண்டர் பண்ண முடியும். அதனால் 15 நாளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரோல் பண்ணி அப்புறம் வேலிடேட் ரிக்வெஸ்ட்னு கொடுக்குறோம். இப்போ எனக்கு ஏன் ராங்காக வந்துச்சுன்னா, நம்ம எம்ப்ளாயி டைப்பில் தப்பாக போட்டிருந்தோம் இல்லையா, ரெகுலர் எம்ப்ளாயி தான் நம்ம. அப்போ வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் வரும். அப்ரூவல் குரூப்பை வந்து அது ஒன்று தான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம ஹைராக்கியில் என்னென்னு காமிக்கும். நம்ம அப்ளை பண்ண எங்கே போகணும், அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணோன்னா அப்ளை ஆகிடும். இதில் எதுவும் சேஞ்ச் இருக்குது, நம்ம தப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா திருப்பியும் இந்த பேஜே வந்துடும். கரெக்டானது எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வேலிடேட் டேட் கொடுத்தோன்னா அப்ரூவல் குரூப் வரும். காமன் அப்ரூவல் குரூப்பு நமக்கு இது தான். சப்மிட் கொடுத்துடலாம். அப்போ சப்மிட் கொடுத்தோன்னா அது சப்மிட் ஆயிரும். இதில் பெட்டிஷன்ஸ் எதுவும் ரெக்கார்டாக கேட்கலை. அதனால் நம்ம பெட்டிஷன்ஸ் எதுவும் கண்டிப்பாக வைக்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. அதில் அந்த ஆப்ஷன்ஸு கேட்கலை. சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அந்த ஸ்டேட்டஸு காமிக்கும். நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ. தேங்க்யூ ஆல்.